வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். யாம் பெற்ற இன்பம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கின்றோம். 2 வீடியோக்கு முன்னுக்கு சொன்ன மாதிரி இனிமேல் நம்மளுடைய யூரோப் டூரோட வீடியோஸ் வரிசையாக வரப்போகுது. இன்னைக்கு எபிசோட் 1 எப்படி கோலாலம்பூர்லேருந்து லண்டன் போய் சேர்ந்தோன்ற ட்ராவலிங் வீடியோ. ரொம்ப நாளாக நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல் ரொம்ப காமாக கம்போஸ்டாக அப்படி இருந்தனால ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த வீடியோவோட நரேட்டராக நான் கிளம்பிருந்திருக்கேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பேக் டு த vlog. பார்த்துக்கிட்டிங்கன்னா இது காலையில் மணி ஒரு 6:30 அந்த மாதிரி ஒரு டைமில் ஏர்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளுடைய ஃப்ளைட்டே ஒரு 9:30 மணிக்கு. ஆனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா இந்த கூட்டத்தை நம்ம எதிர்பார்த்தது தான். நம்ம போன டைம் ஸ்கூல் ஹாலிடே, பப்ளிக் ஹாலிடே எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வெக்கேஷனுக்கு போவாங்கன்னு நினச்சோம். அது மாதிரியே கேலாயே ஃபுல்லாக அவ்வளோ ஆள். ஸோ நம்ம சீக்கிரமாக இந்த செக்இன் லைனில் நின்றுட்டோம். என்னை கேட்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட் ப்ராசஸ்லேயே, இந்த ஏர்போர்ட் கிளியரன்ஸ்லேயே இந்த செக்இன் பண்ணுற விஷயம் தான் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப த்ரில்லான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இங்கே போடுற இந்த பேக்ஸ் எல்லாமே நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி, அதுவும் இந்த மாதிரி லாங் ஃப்ளைட்ஸ் 14 மணி நேரம் ஃப்ளைட்லாம் இருந்துச்சுன்னா இது நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி நம்ம போகிற இடத்துக்கு அது சேரணும். அதனால் நம்ம போடுற எல்லா பேக்ஸும் நம்ம கூட லண்டனுக்கு சேரணும்னு ஒரு பிரார்த்தனையை போட்டுட்டு தான் நம்ம டூரியாக ஆரம்பித்தோம். இப்போ எங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு ஆளே ஒரு பிக் சைஸ் எக்ஸல் சைஸ் பேக் தான் கொண்டு போயிருந்தோம். இப்போ போடுற எல்லா பேக்ஸும் சரியாக சேரணுன்ற நம்பிக்கையோடு செக்இன் பண்ணிவிட்டு நம்ம டூரை கண்டினியூ பண்ணோம். Ini family sudah mula lapar, so dia orang ambil biscuit ke sandwich dulu Okey. ஒரு வழியாக செக்இன் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லான்ச் பண்ணோம். ஏன்னா கண்டிப்பாக தெரியும் இன்னும் ஒரு 10-11 நாளைக்கு ஏஷியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்க போகிறதில்ல. அதனால் ஒரு நாசி குறைங்களாம் இப்படி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு லான்ச்சுக்கு வந்தோம். ஒரு டீசெண்டான ஏஷியன் பிரேக்ஃபாஸ்ட் கிடைச்சிச்சு சொல்லலாம். மீஹோன் சூப், நாசி லம்மா எல்லாமே இருந்துச்சு. கண்டிப்பாக வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்ட்டும் இருந்துச்சு. இந்த பிரெட்ஸு, சேலட், கார்ன்ஃப்ளேக்ஸு எல்லாமே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமணமே. வந்தா என் மகன் தேவா, இவன் இப்போ ஒரு பாட்டு பாடுவான், எல்லாம் கேளுங்க. பாட்டு பாட மாட்டான். ஹாய் காய்ஸ், இதான் அங்கே போனால் இப்போ அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. பாடு. அவன் என்ன பாட்டு பாடுவான்? அலபல அலபல காலடா. பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு வழியாக முடிச்சுட்டு நம்ம ஃப்ளைட் போர்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம உள்ளே போனோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7.5 hours கோலாலம்பூர் டு அபுதாபி. அப்புறம் அங்கே 1 hour ஒரு சின்ன ட்ரான்சிட் தான். அது முடிச்சுட்டு நம்ம அபுதாபி டு ஹீத்ரோ லண்டனுக்கு நம்ம ட்ராவல் பண்ணோம். பார்த்துக்கிட்டோன்னா மலேசியா டு லண்டன் நிறைய ஃப்ளைட்ஸ் போகுது. எமிரேட்ஸ், கத்தார் ஏர்லைன்ஸ், எத்திஹாட், ஈவன் மாஸ்க் கூட போகிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா எத்திஹாட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த பேக்ஸ் வைக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட் இதெல்லாம் நல்லா பெருசாக இருந்துச்சு. ஈவன் கால் வைக்கிற இந்த லேக் ரூம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சீட்டில் ஒரு ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம தூங்குறதுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. மற்றபடி கேட்டிங்கன்னா இந்த லேண்டிங், டேக் ஆஃப் இதெல்லாமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. மீல்ஸ் நமக்கு லண்டன் கோலாலம்பூர் டு அபுதாபி 2 மீல்ஸ், அப்புறம் அபுதாபி டு லண்டன் 2 மீல்ஸ் கொடுத்தாங்க. எல்லாம் டைமுக்கு சரியாக கொடுத்தாங்க. ஒரு வெஜ் ஆப்ஷன், அப்புறம் 2 நான்வெஜ் ஆப்ஷன். அப்போ நமக்கு டிசர்ட் இருக்கும், சேலட் இருக்கும், இந்த பிரெட் ஒன்று இருக்கும், ஜூஸ், டீ, காஃபி எல்லாமே அன்லிமிட்டட். என்ன கேட்டிங்கன்னா இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஃப்ளைட் அடிக்கடி டிலே ஆனிச்சு. 1 hour டிலே, ½ an hour டிலே அந்த மாதிரி ஆனிச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா நிறைய டிரான்சிட் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க இன்னொரு ஃப்ளைட்லேருந்து இந்த ஃப்ளைட்டுக்கு வரத்துக்கு டைம் எடுக்கனால இவங்க வேறு வழி இல்லாமல் லேட்டாக
எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கலாம். மற்றபடி கேட்டிங்கன்னா இந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ளைட் வந்து ஒரு 14 hours லாங். நம்ம இங்கே கோலாலம்பூர்லேருந்து அபுதாபிக்கு போகிறப்போ அது ஒரு 7 something அபுதாபி டைம். அப்புறம் அங்கேருந்து லண்டன் போகிறப்போ ஒரு 6:30 something. எல்லாமே வந்து கோல்டன் ஹவர் டைமில் வந்து நம்ம இறங்கினனால அந்த வியூஸ் எல்லாமே வந்து சூப்பராக நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இப்போ எங்கே வந்து சேர்ந்துட்டோம், இப்போ கோலாலம்பூர்லேருந்து அபுதாபிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஃப்ளைட் இப்போ எங்கே இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டி ஒன்று நல்லா இருந்துச்சு. நம்ம அபுதாபி ஏர்போர்ட் வந்து சேர்ந்தோன்னே நமக்கு லிட்ரலி 1 hour தான் இருந்துச்சு, டைமே இல்லை. ஸோ இந்த வாக்கலிட்டரில் எடுத்த இந்த சின்ன வீடியோ மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சீரியஸ்லி அபுதாபி ஏர்போர்ட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேண்டிங் அப்போ லண்டனில் லேண்டிங் அப்போ எடுத்த வீடியோ. ஒன்று மட்டும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், எங்கே நம்ம ட்ராவல் பண்ணாலும் இந்த லேண்டிங்க்கு 45 minutes இருக்கிறப்போ வர அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம முழிச்சுக்கணும். ஏன்னா லேண்டிங் அப்போது நமக்கு தெரியிற அந்த சிட்டி வியூ சூப்பராக இருக்கும். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. அது மாதிரி நாங்களும் வந்து அந்த 30 minutes இருக்கிறப்போ எழுந்திரிச்சிட்டோம். லேண்டிங் ஒரு மாதிரி தடபுடலாக போய் இறக்குனார் பைலட். ஆனால் ஓகே தான், ஒரு மாதிரி த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலி ஆஃப்டர் 14 hours ஆஃப் ஜேர்னி நம்ம ஹெத்ரோ லண்டன் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டோம். நல்லா டீசெண்டாக சின்ன ஏர்போர்ட். இது ஆன் த வே டு த ஹோட்டல். அண்டே ஒரு நாள் இப்படியே தான் முடிச்சிட்டோம். நம்ம வந்து ஹோட்டலில் சேர்றப்போ மணி 7, 7:30, 8 ஆகிருக்கும்னு நினைக்கிறோம். 8 மணிக்கு நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அப்புறம் நைட் ஒரு டின்னருக்கு வெளியே போய் சும்மா ஒரு 2-3 minutes ட்ரைவ் போய் ஒரு ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் நல்லா ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்கு வந்து நம்ம தூங்கிட்டோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே ட்ராவலிங் வீடியோ. அடுத்தடுத்த எபிசோடில் இன்னும் என்னென்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத சொல்கிறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.